என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்றும் பார்க்க போகிறோம். இந்த நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குன்றின் மேல் இருக்கக்கூடிய அந்த பழனிமலை முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழ போகிறது என்று பார்க்கலாம். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதம் உங்களின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறக்கூடியதாகவே இருக்குங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்களின் மதிப்பு மரியாதையானது முன்பு இருந்ததை விட அதிகரித்தே காணப்படும். நீங்கள் செய்த உங்களுடைய முதலீடு மூலமாக உங்களுக்கு நல்ல பண லாபத்தையும் நீங்கள் அடைய போகிறீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவே அமையும். குடும்பம் தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோர் மற்றும் பெரியவருக்கு நெருக்கம் மற்றும் அவர்களின் நல்ல ஆலோசனை உங்களுக்கு உதவக்கூடியதாகவே இருக்கும். இந்த மாதத்தில் நிலவும் தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு சாதகமான முடிவே கிடைக்குங்க. வெளியூர், வெளிநாடு தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலனும் கிடைக்க போகுது. வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலையும், உத்தியோகஸ்தர்கள் வருமானம் உயர்வுக்கான புதிய வாய்ப்புகளும் பெற போறீங்க. மாணவர்கள் தேர்வுகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் சிறப்பான வெற்றியும் சாதகமான முடிவுகளையும் பெறலாம். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் உறவு தொடர்பான விஷயத்தில் சில தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. எனவே உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல அதிகப்படியான எச்சரிக்கை நீங்க செலுத்த வேண்டும். மேலும் அனைவரையும் நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். காதல் விஷயத்துல துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்க நடக்க வேண்டுங்க. மனைவியின் உடல்நிலை உங்களுக்கு கவலை தரக்கூடிய வகையில தான் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் மாற்றங்களை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அறிவுபூர்வமாகவே செயல்படலாம். இந்த மாதம் உங்களுடைய நிதி நிலையில முன்னேற்றமே காணப்படுங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்களுடன் நல்ல உறவை நீங்க பராமரிக்க முடியும். உங்களுடைய கருத்துக்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். மேலும் நண்பர்களுடன் நல்ல நட்பு பாராட்டலாங்க. உங்களுடைய குழந்தைகள் இந்த மாதம் தங்களுடைய வாழ்வில் மாற்றங்களை காண முடியும். அவர்களின் நலன் கருதி சிறிது பணத்தை நீங்கள் செலவு செய்யவும் நேரிடும். இந்த மாதம் உங்களுடைய கலை ஆர்வம் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய உடல் நலனில் அதிகப்படியான அக்கறையும் தேவை. உங்களுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். எனவே உங்களுடைய உடல் நலனில் நீங்க அதிகப்படியான அக்கறை செலுத்த வேண்டும். ஆவணங்கள் சார்ந்த சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடும். இந்த மாதம் உங்களுடைய வசதிகளை நீங்க பெருக்கிக் கொள்வீங்க. மகிழ்ச்சியும் வளமும் இந்த மாதம் உங்களிடத்துல இருக்கலாம். இந்த மாதம் தடைகளை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் கூட அவற்றை தாண்டி செயல்படும் வலிமை உங்களிடம் இருக்க போகுதுங்க. உறவு விஷயங்கள்ல உங்களுக்கு வலுவான பற்றுதலும் இருக்கலாம். வாழ்க்கை துணையுடனான உறவில் பிணைப்பு வலுவாகவே இருக்க போகுது. தாம்பத்திய வாழ்வு சிறப்பாக அமையுங்க. உறவில் அந்யோன்யம் வளரலாம். சுமூக உறவு இருந்தாலும் சில சமயங்கள்ல உறவில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைய போகுதுங்க. சில சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட குடும்ப விஷயங்கள் சிறப்பாகவே அமையும். குடும்பத்துல உங்களுடைய பொறுப்பு அதிகமாகவே இருக்கலாம். பொதுவாக உறவில் ஸ்திரத்தன்மையே காணப்படும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்கள் விட்டு கொடுக்கலாங்க. நீங்கள் உங்களுடைய துணையுடன் உணர்வு பூர்வமாக இருக்கலாம். உறவில் நம்பிக்கையும் பரஸ்பரம் மரியாதையும் இந்த மாதம் காணப்படும். அடுத்து நிதிநிலை.
உங்களுடைய நிதி நிலையில் பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக கருதி நீங்கள் கவலைப்படவும் நேரலாம். உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை இருந்து பாடம் கற்றுக்கொள்ள போறீங்க. இந்த மாதம் நீங்கள் பட்ஜெட் அமைத்து செயல்படுவீங்க. இந்த மாதம் கிரக நிலைகள் நீங்கள் செல்வம் சேர்க்க உங்களுக்கு ஏதுவானதாகவே அமையுங்க. உங்களுடைய வருமானம் சிறப்பாகத்தான் இருக்கும் என்றாலும் கூட உங்களின் குழந்தைகளின் நலன் கருதி சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அது தவிர்க்க முடியாத செலவாக கூட இருக்கலாம். நீங்கள் வீடு மனை போன்றவற்றில் முதலீடும் செய்யலாம். குடும்ப நபர்களின் தேவைக்காக எதிர்பாராத செலவுகளும் செய்ய போறீங்க. அது மருத்துவம் சார்ந்த செலவாக கூட இருக்கலாம். உங்களுடைய பண தேவைகளுக்கு நீங்கள் சேமிப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் நேரிடும். இந்த மாதம் ஊக வணிகம் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலம் ஆதாயம் கிட்டாதுங்க. வீடு மாற்றம், வாகனம் வாங்குதல், சொத்து வாங்குதல் போன்ற செலவுகளை சந்திக்கவும் நேரிடும். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளி மூலமாக அதிகப்படியான ஆதாயங்களையும் நீங்க பெறலாம். அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தவரை ஸ்திரத்தன்மை காணப்படலாம். வருமானம் உங்களுக்கு சீராகத்தான் இருக்கும் மற்றும் உத்தியோகத்துல ஏற்றமும் இருக்கலாங்க. பணிச்சூழல்ல நீங்கள் சில தடைகளை எதிர்கொள்ளவும் நேரிடும். பணிகள் மழை போல உங்களுக்கு வந்து சேருங்க. உங்களுடைய திறமை பணியில வெளிப்படும். நீங்கள் தலைமை ஏற்று பணிகளை நடத்த போறீங்க. சக பணியாளர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். பணியில் முன்னேற்றம் காண தேவையான தொழில்நுட்பங்களை மற்றும் பிற விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. மாத ஆரம்பத்தில் உங்களுடைய பணியில் சில மந்த நிலையே இருக்கலாம். மாத பிற்பகுதியில் பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவாங்க. வாக்குவாதங்கள் மற்றும் ஈகோவை தவிர்ப்பது நல்லதுங்க. அதன் மூலம் பின்னடைவை நீங்கள் தவிர்க்கவும் முடியும். சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு உதவிகரமாகத்தான் இருக்குங்க. அடுத்து தொழில். இந்த மாதம் தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் இருந்தால் அதனை தள்ளி போட வேண்டுங்க. முதலில் தொழிலில் ஸ்திரத்தன்மைக்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த சிறந்த முடிவுகளை நீங்கள் இந்த மாதம் எடுக்கலாம். அது உங்களை முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்ல போகுது. புது தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையானது உயர்ந்து காணப்படும். அதன் மூலம் வருமானமும் அதிகரித்து காணப்படுங்க. தொழிலில் உங்களுடைய தலைமை பண்பானது மிகவும் சிறப்பாகவே அமையும். உங்களுடைய பொருட்களின் சந்தை மதிப்பானது உயரும் வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதம் கூட்டு தொழில் உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்று தரக்கூட வகையில தான் இருக்கும். அதன் மூலம் லாபம் மற்றும் அதிகப்படியான ஆதாயமும் நீங்க பெற போறீங்க. நீங்க தொழிலில் மிகவும் தெளிவாக மற்றும் சுதந்திரமாக முடிவுகளையும் எடுக்க போறீங்க. நல்ல பணப்புழக்கத்தின் மூலமாக வணிகத்தில் மூலதன தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. அரசாங்கத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளும் இந்த மாதத்தில் 2ஆம் பாதியில இருந்து உங்களின் வியாபாரத்திற்கு சாதகமாகவே இருக்குங்க. அடுத்து ஆரோக்கியம். இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் நன்றாகவே இருக்கும் என்றாலும் கூட தோல் மற்றும் நினைவாற்றல் தக்க வைப்பு தொடர்பான பிரச்சனைகள் உணரப்படலாங்க. உடல் வெப்பநிலை அதிகரிப்பு மற்றும் தொண்டை தொடர்பான நோய் தொற்றுகள் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் அனுபவிக்கவும் நேரிடும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுதுங்க. குழந்தைகள் நலனுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யவும் நேரிடலாம். உங்களுடைய உணவு பழக்கத்தை கண்காணிக்க வேண்டும் மற்றும் சுவையான உணவுகளை சாப்பிடுவதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. இது உங்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் நல்ல தூக்கத்தை அனுபவிக்க போறீங்க. இது உங்களுக்கு மிகவும் ஆறுதலாகவே அமையும். அடுத்து மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பாக செயல்பட கவனத்திறனை நீங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பொழுதுபோக்கு விஷயங்கள் காரணமாக கவனச்சிதறல்கள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படலாம். இது உங்களின் கல்வி முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியதாக அமையுங்க. கல்வியில் சிறந்து விளங்க உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செலவிட வேண்டுங்க. வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்பும் மாணவர்களின் விருப்பங்கள் அனைத்துமே இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறிவிடும். உங்களுக்கான சுப தேதிகள் ஜூன் 3, 4, 5, 13, 14, 15, 16, 17, 21, 22, 23, 24, 30 மற்றும் 31. உங்களுக்கான அசுப தேதிகள் ஜூன் 6, 7, 8, 9, 10, 25, 26 மற்றும் 27. இதுவரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக
உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு பழனிமலையில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா பழனிமலை முருகனுக்கு அரோகரை என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.